அண்ணி அவன் இன்னைக்கு மதியானத்துக்கு முருங்கைக்காய் பறிச்சுட்டு வந்துட்டு முருங்கைக்காய் கிரேவியும் வாழைக்காய் வறுவலும் அவ்வளோதாங்க. போய் பறிச்சுட்டு வரலாம். முருங்கைக்காய் பறிச்சிடலாம். முருங்கைக்காய் எவ்வளவு முருங்கைக்காய் இப்போ பாருங்க. முருங்கைக்காய எவ்வளோ பெரிய முருங்கைக்காய் இருக்கு பாருங்க. இந்த பக்கமே வராம அந்த பறிக்காம விட்டு இழுத்தா அப்படியே கிளையோட முறிச்சுக்கிட்டுங்க. மத்தியானம் முருங்கைக்காய் கிரேவி தான். இவ்வளோ முருங்கைக்காய் இருந்து பறிச்சுட்டு வந்துட்டேன். நான் 2-3 நாளாக அந்த பக்கம் போகலை, அதனால பார்க்கவே இல்லை. இவ்வளவு இருந்து பறிச்சுட்டு வந்தாச்சு. இதில் ஒரு 4 முருங்கைக்காய் எடுத்து நம்ம கிரேவி செஞ்சுக்கலாம். முருங்கைக்காய் கிரேவிக்கு இந்த வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன். அப்புறம் முருங்கைக்காயை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சாச்சு. அப்புறம் கொஞ்சோண்டு சோம்பு போட்டு தாளிச்சுக்குவோம். அப்புறம் தக்காளி, சோம்பு, வெங்காயம் போட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு சோம்பு கொஞ்சம் போட்டு நம்ம தாளிச்சு வெங்காயத்தையும் போட்டுடலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். வெங்காயம்லாம் நல்லா வதங்கி வந்துட்டு அதோட 2 கொத்து கருவேப்பிலையும் போட்டு நம்ம வதக்கிடலாம். தக்காளி, சோம்பு, வெங்காயம் எல்லாம் போட்டு மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சிருக்கோம். அதையும் இதோட சேர்த்துக்குவோம். செவக்க நம்ம வதக்கிக்கலாம். இங்கே வந்துட்டு கொஞ்சம் அது கூட கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் சேர்த்துக்குவோம். பார்த்தீங்கன்னா எல்லாமே கலந்து குழம்பு வைப்போமா, அந்த குழம்பு வைக்கிற மசாலாவா இதில் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். தனி மிளகாத்தூள் இது ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம். அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் போட்டுருவோம். இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். காய் வேகணும்ல, அதனால கொஞ்சம் தண்ணி இருந்தாலும் காய் வெந்து வர்றதுக்கு இதாக இருக்கும். கொஞ்சம் கொதிச்சு வரட்டும், அப்போ போட்டுக்கலாம் முருங்கைக்காய். இப்போ மசாலா எல்லாமே போட்டு நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. முருங்கைக்காய் கட் பண்ணி அலசிட்டு வச்சிருக்கேன். இப்போ அதோட அதை போட்டுருவோம். கொஞ்சம் நல்லா கொதிச்சு காய் வெந்து வரட்டும். கொஞ்சோண்டு தேங்காய் சேர்த்துவோம். நான் சேர்க்கிற போது பார்ப்போம். இப்போ முருங்கைக்காயெல்லாம் நல்லா வெந்து வந்துட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க தேங்காயும் அதோட சேர்த்துடலாம். இன்னும் கொஞ்ச நேரம் நல்லா கொதிச்சு வரட்டும். அப்போ நம்ம இறக்கிக்குவோம். கிரேவி ரெடி ஆயிட்டு. இது அப்படியே சாதத்துல போட்டு நம்ம சாப்பிடலாம். சாதத்துல போட்டு சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்டா இருக்கும். நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்க. செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.